ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால அருள்நாதர் இயேசு எங்களுக்கு கொடுக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளை கர்த்தர் ஈவாயிரக்கமாய் தந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பான தம்பி தங்கையே, இந்த அன்பின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவர் கிருபையாய் ஒளிபரப்பும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதை காணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவுகள், உங்கள் சிநேகிதர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். உலகெங்கிலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகுமா? ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்ததான அருள்நாதர் கொடுத்த அந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு பாடுகளுக்கு முன்பதாக எருசலேம் நகரிலே விளாவி வரும்படியாய் ஒரு கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீசரிடத்தில் சொன்னார். அது கட்டப்பட்டிருக்கிறதை அறிந்தவர் அவிழ்க்கும்படியாய் தன் சீசர்களை அனுப்புகிறார். இனி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாள், அன்னை மரியாளை கழுதில் ஏற்றி சென்றார் என்று பரிசுத்த விவிலியம் சொல்கிறது. அவர் மரணத்துக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்னதாக எருசலேம் நகரிலே இயேசு கிறிஸ்து கழுதையை தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியா செம்மறியானவர் இந்த கழுதை குட்டி மேல் ஏறி வருவதற்கு அவர் ஆயத்தமாய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சீசர்களை அனுப்பினார். ஆம், எனக்கு அருமையானவர். அவர் குதிரையில் வந்தார் என்று குதிரை அதிகாரத்தை கொடுக்கிறது, வெற்றியை சொல்கிறது. ஆனால் கழுதையோ தாழ்ச்சியை கொடுக்கிறது. தாழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, அதை அவிழ்த்து கொண்டு வர கட்டப்பட்ட நிலையில் எங்கோ ஒரு நிலையில் ஒரு வீட்டின் முன்னதாக எதிராக இருக்கிற ஊருக்கு எதிராக போங்க. உங்களுக்கு எதிராகத்தான் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சாதகமாய் மாற்றப் போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, என் அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட பேசுகிறார். ஏதோ ஒரு வகையிலே கட்டப்பட்டிருக்கிறாயோ, அலைபேசி அடிக்கடி பார்த்து அதில் கட்டப்பட்டிருக்கிறாயோ, இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் தெரியாத நிலையில் கட்டப்பட்டிருக்கின்றீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். கட்டவிழ்க்கவும் கட்டுண்டர்கள் விடுதலையாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். அதே ஆவியானவர் உங்கள் இருக்கும் இடத்துல, நீங்கள் இருக்கிற நிலையில் இந்த கட்டன் பாரத்திலிருந்து, வியாதியிலிருந்து கட்டவிழ்க்கப் போகிறார். உலகத்தின் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அவர் அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். அவரிடத்திலே கொண்டு வர சொன்னார். ஏனென்று சொன்னால், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். நீ ஆண்டவருக்கு தேவை. இந்த பூமியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க, சாட்சியாய் வாழ, கர்த்தருடைய அன்பை ருசித்த உன்னை கொண்டு தேசத்தை கலக்கும்படியாய், உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியா, நீ இருக்கிற இடத்துல, நீ பணி செய்யும் இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா உனக்குள்ளாயிருந்து உலகத்தில் இப்படி பார்க்கிறோம். உங்களுக்குள் இருக்கிற பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ஆம், அனுப்புகிறார், அவிழ்க்கிறார், அழைக்கிறார். கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே கொண்டு வரப்பட்டது. அதிலே அவர் அமர்கிறார். அமர்ந்து அவர் கடந்து வருகிறார். உன்னையும் அழைக்கிறார். உனக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். ஏதோ ஒரு வகையிலே மறைவாக கட்டப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அவிழ்க்கிறார். உன் காரியங்கள் வாய்க்கச் செய்கிறார். உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். உனக்குள் அந்த இயேசு கிறிஸ்து வருகிறார். உன் வாழ்க்கை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எனக்கு அருமையானவரே, இந்த கழுதை மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமர்ந்து இந்த பூமியிலே வந்தபோது சுற்றி இருந்த ஜனங்களெல்லாம் ஓசானா என்று சொன்னார்கள். ஒரு நாளிலே பாழான பாவத்திலே இருந்த என்னையும் ஆண்டவர் தூக்கி பிடித்து உயர்த்தினார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியா ஒரு கழுதையாய் எனக்குள்ளிருந்து பேசுகிறவர் உங்கள் மேலும் அமர்ந்து இந்த தேசத்திற்கும், திருச்சபைக்கும், தேசத்துக்கும், தேவஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் விளங்க விரும்புகிறார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில்
பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறோம். உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். கடன் பாரத்தோடு, வியாதியோடு, கண்ணிலோடு இருக்கிற கட்டுகள் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய ஊழியக்காரராய் நின்று ஜெபிக்கிற அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவர் அப்படியே செய்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.